Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஜாலியான vlog பார்க்க போறோம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இனி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைங்களை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வரும்போது நான் மட்டும்தான் வந்தேன். கமல் திண்டுக்கல் போயிருக்காங்க. என்னோட வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது மதியம் 2:30 அப்படின்றனால சாப்பிட்டுட்டு எல்லாரும் கதவை அடைச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தட்டுறன்னு கேட்குறீங்க? இன்னும் தூக்கமா? ஆமாவா? ஏமா நீ ஏன் காலில் விழுகுற? நீ என்ன பப்பி பிள்ளையா? ஏமா மகி தூங்கலையா நீ? கயலா கண்மணி எப்படி பாப்பா கிள்னா? கண்மணி எப்படி கிள்னா? உன்ன எப்படி கிள்ளி வச்சா? எப்படி கிள்ளி வச்சா? யார் உன்னை அடிச்சது சொல்லு? மகி தூங்கிட்டு இருந்துச்சு. நான் கத்தனேன். மூஞ்சிய கழுவும்போது வந்துருச்சு. சும்மாங்களா உன்னை அடிச்சாங்களா தங்கம்? யார் அடிச்சது? மகியை யார் அடிச்சது? இந்த பிள்ளையா கையில ஒன்னு அடிச்சாளா? நீ கண்மணி அடிச்சியா அடிக்கலையா? அடிச்சியா? அடிச்சேன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான்ற. ஐயா உன்னை யார் அடிச்சது? அண்ணா பாப்பா எல்லாரும் அடிச்சாங்களா உன்ன? ஐயா நான் விட்டுட்டு போகவும் எல்லாம் அடிச்சு விளையாண்டிங்களாக்கும். அந்த மூஞ்சியை கொஞ்சம் காட்டு. பூதக்குட்டி பூதக்குட்டி. அப்பதான் தூங்கலான்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இழுத்து விட்டேன். நீ வந்துட்ட அப்படின்னு மீனா சொன்னா. நான் வந்ததும் யாரும் தூங்கலை, எந்திரிச்சு அப்படியே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எங்கடா மகிழினியை காணோம் அப்படின்னு பார்த்தா கண்மை எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக அப்பி வச்சிருக்கா. அம்மா எந்திரிச்சு இப்போ தூக்கி போட்டு மிதிக்க போறா. உங்க அம்மா தலை விதியே பத்துக்கா. ஏய் தேங்காய் என்ன தொட்டாளி? நீ எங்க போறவ? அப்பா வரட்டுமா? பைய கொடு. பைய குடுறியே வேணாமா? எடையவா மக பைய கொடுக்க மாட்டேன்றா. கொஞ்ச நேரம் இதுக்கு சேட்டையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனேன். மீனா ஒரு பைய கொடுத்து உங்கள் அப்பாட்ட கொடுத்து சேலை கங்கடிச்சு தர சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பைய கொடுத்தா. அதை மகிழினி வாங்கி வச்சுட்டு நான் தரமாட்டேன் அப்படின்ட்டா. அவங்களோடதே அவங்க அம்மாவோடது சேலை கங்கடிக்கணுமா? தாத்தா கொடுத்துருவா போ. தாத்தா கொடுத்துருவா போய். தாத்தா 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 ஏ தாத்தா சூனியக்கார கிளவி. கொஞ்ச நேரம் மகிழினி அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் வா மூஞ்சியெல்லாம் கண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை குளிக்க வச்சுட்டோம். டா மணி வாடா போகலாம். மணி போகலாம் நட போகலாம். ஏய் நீ போ உங்கள் அம்மாட்ட போ. நட மணி போகலாம். நடமணி போலாம். ஏன் ஒரு பாட்டில் வச்சுட்டு எதுக்கு இத்தினூண்ட வச்சுட்டு சண்டை கட்டுறீங்க? ஐயோ புடுங்க அந்த பிள்ளை கேக்குதே. டூ விட்டு போற சைஸ் பாரு.
கமல் வந்ததும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதெல்லாம் முடியாது. நீ போ, நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உங்க வீட்டுக்கு போ. நட போகலாம். சரி பாய், நாங்கள் போய்ட்றோம். பாய் 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 பாய். எப்போவும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மகிழினியை வம்பழுத்துட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து அம்மாவை கூப்பிட்டு போகிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லவும் இவள் செப்பல் போட்டு வந்தா. எங்கள் அம்மாவை விட்டுட்டு இவளை தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ பாப்பாவை கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு ரித்துவின்னு சொல்லவும் ரித்துவினையும் கூப்பிட்டு வந்துட்டேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் அழுதாங்க. சன்ரூஃபை திறந்து விடவும் 2 பேரும் ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டாங்க. ரித்துவின் சின்ன வயசுல இருந்தே பெருசாக எங்ககிட்ட வரமாட்டான். அவங்க அம்மா விட்டுட்டு இருக்கவே மாட்டான். மகிழினியும் கிட்டத்தட்ட ரித்துவின் மாதிரி தான். அவங்க அம்மா இல்லாமல் 2 பேரும் வந்து தனியாக வெளியே எங்கேயும் போனதில்லை, யார் கூடயும் இருக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு சடனாக பிளான் பண்ணி 2 பேரையுமே அவங்க அம்மா அப்பா இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறேன். மணியும் மீனாவும் ஒட்டஞ்சத்தத்தில் வேலை இருக்குது, நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் வரைக்கும் தனியாக வச்சு பார்ப்போம் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நீ உட்கார்ந்தா உடைஞ்சிரும். இங்க பாரு. இங்கே நம்ம இதில் மேலே இருந்து பார்க்கலாம். அந்த வெளிய போனா அங்க ரோட் போனானே அந்த ரோட்டுக்கு போய் பார்க்கலாம். ஏய் வேணா இரு வீடு நல்லா எங்க கண்டா மகி எங்க? நானும் அதுக்குள்ள நானும் வருது. அது மாதிரி நானும் ரெண்டு கொல்ல மகிமா சந்தோஷமா? ஐயோ இப்ப காரை விட்டு இறங்க மாட்டாளே. உங்க வீடு உங்க ஸ்கூல் டாடே 4 நாள் கழிச்சு பாக்குறேன். 4 நாள் இல்லடி. ஆமா 4 நாள் தான். 4 நாள் நினைக்கிறேன். ஐயோ அது எங்கிட்டாவது விழுந்திருக்கும். மேல கூடு கட்டி இருக்கும், உள்ள இருந்து விழுந்திருக்கும் இருக்கும். இங்க குடு கொஞ்சம் சேஃபா குடு பார்க்கலாம். உயிரோட அவங்க அம்மா வந்து இப்ப தேடு வரும். உனக்கு உயிரோட தான் இருக்கு பாப்பா. கையில வச்சிருந்தேனா உன்னை கடிச்சிரும். அது வரைக்கும் நம்ம வளர்க்கலாம். ஏய் அங்க வைடி. நீ எங்க எடுத்த? அங்கேயே வை. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போய்க்கிறோம். வை ஓரத்துல வை. இந்த குட்டி மைனா தானே அது? மைனாவா தான் இருக்கும். தெரில எனக்கு. ஏதோ குருவி. ஆனால் அது ஆக்சுவலாக இப்போ இதனால் வந்து இங்கே பாரு, இதனால் இதை திருப்பி பறக்கவும் முடியாது. அவங்க அம்மானால் இதை திருப்பி தூக்கிட்டு போகவும் முடியாது. ஸோ எசென்ஷியலி இஃப் இட் ஃபால்ஸ் டவுன் ஃப்ரம் தி நெஸ்ட் அவ்வளோதான் அது. சரி நம்ம இங்க வச்சிருவோம். நம்மனால இப்ப மேல அந்த கையை உள்ள விட்டு வைக்கவும் முடியாது. ஆமாம். எல்லாம் நம்ம போட்டு லாக் போட்டு இப்ப இங்கேயே விட்டு போனோம்னா வேற ஏதாவது தின்னுட்டு போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. யூ காண்ட் டு எனிதிங். அது ஆடு வேணுமா? அதுக்கு அங்கே பாரு. ஆடு வேணுமா? உனக்கு கோழி குஞ்சு வேணுமா? எடுத்துக்க. ஏமாம்பா பாவமா இருக்குது. இவங்க நம்ம அப்பா உள்ள வச்சறோம். இவங்க அப்பா வருவாங்களா கொடுத்துறலாம். கொடுத்துடலாம். கொடுத்து அவங்க வளர்ப்பாங்க. அவங்க வளர்ப்பாங்களா? உள்ள வச்சோம், வெளிய வச்சோம்னா ஏதாவது உள்ள ஹலோ ஏய் ஷுஷ். நீங்க எந்திரிச்சுக்கோங்க. பேய் வா போலாம். குளு வா குளுவே பயமுடாமா. ஏ பிள்ளைய பயமுடுத்தாத. அது கையில வச்சிருந்தா அவன் கையில கொடுத்து போயிட்டா. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லிட்டு போறது திருப்பி சொல்லவும் ஐயோ அப்படின்னா தூக்கி போட்டு பாவம் சரி நீமோ ஹாய் சொல்லு. நீக்கு ஹாய் சொல்லு. ஸ்டிக்கர் அது வந்து ஹீட்டர், அது ஆக்சிஜன், எது உள்ள இருக்கிறது கல்லு, அது மோட்டர் ஃபில்டர். கடிக்கிறது மீன்.
என்னடா புது லெஃப்ட் அப்படின்னு நான் வந்துச்சு திருடன்னு கத்தும் கத்துமா சாப்பிடணுமாடா சாப்பிடணுமா அது சாப்பிட்டா அது கொப்பள கொப்பளமா வரும். மாடியில் துணி காய போட்டிருந்தேன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு மேலே வரவும் மகிழினியும் பின்னாடியே வந்தா. சரி நீயும் வா பாப்பா அப்படின்னு அவளையும் தூக்கிட்டு வந்துட்டேன். மேலே வரும்போது சூரியன் அப்போ தான் மறைஞ்சிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நானும் மகிழியும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன கத்துது வவ்வம் கத்துதா வவ்வம் எப்படி கத்துது நாய் எப்படி கத்துது நாய் எப்படி கத்துது வவ்வம் நம்மளே பார்த்து தான் கத்துது. அது நம்மளை பார்த்துதான் கத்துது நம்மளை பார்த்து தான் கத்துது அங்க இருக்கு ஏய் எங்க வீட்டுல இருக்கான் எங்களை பார்த்து கத்துற என்ன என்ன எங்க வீடு சொல்லு எங்க வீடு எது கத்துற என்ன என்ன பிச்சு பிச்சு சொல்லிடு பிச்சு பிச்சு நம்ம போய் துணி எடுக்கலாம் பாப்பா மேல போட்டு மூடு. பாப்பா மேல போடு பாப்பா மேல போடு பாப்பா மேல போடு அது ஃபேன் ரிமோட் வச்சிரு டேய் ஏன் ஃபேன் போட்டா டேய் டேய் ஆஃப் பண்ணிரு. எனக்கு திடீர்னு மகிழினிக்கு saree கட்டி பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் saree. கயல் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாங்கினது. மகிழினிக்கு எடுத்து கட்டி விட்டேன். கட்டி விடுற வரைக்கும் ரொம்ப அமைதியாக நின்றுருந்தா. அந்த சாரியில் சும்மா கொஞ்ச நேரம் தான் இங்கிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அவளே வந்து கழட்ட சொல்லிட்டா. அப்புறம் கழட்டி விட்டுட்டேன். பாப்பா இங்கே பாரு அத்தை பாரு எங்க சேலை கட்டி இருக்கடோ பெரிய மனுஷி. பாப்பா ஏறி நிக்கணுமா அவுக்கணுமா அஜ்ஜோ சேலை கழட்டணுமா நீங்க கொஞ்சம் சமயம் எடுத்துக்கிட்டு எங்க இளவரசனை வந்து பார்க்க முடியுமா? முடியாது. ரித்வினும் மகிழினியும் கொஞ்ச நேரம் அழுகாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்போ வரும் அப்படின்னு ரித்வினை ஆரம்பிக்கவும் மகிழினியும் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பா மதியம் தூங்கலை அப்படின்றனால அவளுக்கு தூக்கமும் வந்துருச்சு. சரி தூங்கிடுவாளோ என்னமோ அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சேன். கரெக்டாக இட்லி வெந்ததும் மீனாவும் வந்துட்டா. சரி நான் டிஃபனில் போட்டு கொடுக்குறேன் பிள்ளைக்கு போய் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு டிஃபனில் போட்டு கொடுத்தேன். வந்து சரி எங்களுக்கும் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் கிளம்பிட்டாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு. மணி மீனா பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளம்புனா கொஞ்சம் நேரத்துலேயே இவங்க எல்லாருக்குமே டிஃபன் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு கமல் வந்து சென்னை போகிறாங்க, அதனால பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கமல் பிஸ்னஸ் விஷயமா சென்னை போகிறாங்க, போயிட்டு 2 நாளில் வந்துடுவாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.